ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தேங்க் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான். இந்த ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்கேன். இந்த 1 மந்த்து இந்த 1 மந்த் முடிய இன்னும் 5 டேஸோ 4 டேஸோ நம்ம தான் இருக்குது. இந்த 4 டேஸோ ஒரு 5 டேஸோ என்னை வந்து எந்த எஃப்எஃப் பெண்டிங் கேட்காதீங்க. நான் போடுறது போட்டுறேன். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கும் நீங்கள் ப்ளீஸ் ஓகே. அண்ட் தென் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பேக்ரவுண்ட் நான் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சுச்சுவேஷன் பார்த்துலாம் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஓகேடா வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்கே தேங்கோட மம்மி டாடி தேங்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதும்மா, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம் சரிங்களா? டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. மா நான் சொல்கிறத நீ கேளு. ஒர்க் அவுட் ஆகாது தான். ஏதோ தூரத்து சொந்தமாக அந்த பொண்ணு இது வரைக்கும் மா செட் ஆகாதுமா. அது மட்டும் இல்லாமல் நீ கல்ச்சர்னு சொல்கிற ஆள் நீ எப்படி ஒத்துக்கிட்ட இதுக்கு? அதுக்கப்புறம் இங்கே என் தலையை உருட்டாத. எனக்கே 1008 ஒர்க் ப்ரெஷர் தேவையில்லாம நீ வேறு என் தலையை உருட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். தேவையில்லாத வேலை பார்க்காதம்மா. அதான் சொல்லிட்டேன். சரியா? இல்லைடா அம்மா பார்த்துருக்கேன்ல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பொண்ணு தூரத்து சொந்தம்டா. மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வேறு இறந்து 1 இயர் தான் ஆகுது. அவங்க அம்மா மேரேஜ் பண்ணிடணும், நம்ம கல்ச்சர் கூடயே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்க. நல்ல பொண்ணு தான்டா. நான் கூட நிறைய டைம் வீடியோ காலில் பேசியிருக்கேன். நல்லா தான் தமிழ் பேசுகிறா, நல்ல பொண்ணு தான். ஆனால் என்ன கொஞ்சம் பயந்த மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நல்ல பொண்ணு தான்டா. ஷோ எப்படியோ பண்ணுங்க. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, எல்லாமே ஏதோ பண்ணுங்க. சரி விடு போ. தயம் உனக்கு பிடிச்சிருந்தா தானடா, அதான் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே. அட்லீஸ்ட் பொண்ணையாச்சும் காட்டுவீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மனமேட தான் காட்டுவீங்களா? அதே இப்போ சொல்லுங்கள். என்ன பண்ணுறது? ஏன் தான் அம்மா பிள்ளையானன்னு தெரில, எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ். இல்லைடா அந்த பொண்ணு இன்றைக்கி உன் கூட வீடியோ காலில் பேசிட்டேன்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே. ஸோ தேங்கும் அவனோட ஒர்க் பார்க்க போயிருப்பான். ஸோ தேங் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால அவனுக்கு ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ கரெக்டாக இன்னும் கால் பண்ணியிருப்பா. பட் தேங்கால் அதை பிக் பண்ண முடியாது. பிகாஸ் அவன் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால இப்படி தான் டேஸஸும் போயிருக்கோம். ஃபைனலாக மேரேஜ் டேவே வந்திருக்கும். ஒயனும் அங்கேருந்து வந்திருப்பா ஒரு 1 வீக் முன்னாடியே. பட் தேங்கு இப்போ ஒரு ஸ்டில் எதுவுமே பார்க்கல. அதுக்கு தேங்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் எடுக்கல. இங்கே வயனோட மம்மி வயனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் என்ன தமிழ் நல்லா வருது இல்லை? அதெல்லாம் நல்லா தான் வருது, நீ ஏன் பயப்படுற? அதுக்காக தான் நான் அம்மா சின்ன வயசுலேருந்து கூட தமிழில் பேசி எல்லா கல்ச்சரும் சொல்லி கொடுத்து நான் வளர்த்துருக்கேன். அப்புறம் ஏன் பயந்துகிட்டே இருக்க? வருதுமா, ஆனால் பயமாக இருக்கு. ஓகே பாருமா, இதெல்லாம் ஒன்றும் பயப்படாது சரியா? அம்மா எல்லாம் ஒன்றும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். சரிம்மா. சவாயன் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இது வரையும் தேங்க பேசினது கிடையாது. தேங்க பார்த்துருக்கா அவ்வளோதான். இப்போ வரும் ஸ்டில் அவன் டைம் எடுத்து பேசினது கிடையாது. அந்த மாதிரி அப்போவே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அம்மா என்ன சொன்னாலும் கேட்குற பொண்ணு. அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் திங்க் பண்ணிவிட்டு அவளுக்கே டயர்டாகி தூங்கியிருப்பா. ஸோ மார்னிங்கே வயனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் எனக்கு மேரேஜ். அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு மணமேடில் வந்து உட்காடுறா. தயாங் வாயை பொழந்து பார்க்குறான். ஐயோ நம்மகிட்டயா பேசாமல் போயிட்டோம். சரி கல்யாணமே பண்ண போகிறோமே, பேசிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பார்க்க கூட மாட்டா. சரி மேபி நம்ம பேசாததுனால கோவம் கூட இருக்கலாம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக தேங்க் எல்லாருக்கு தாலி எடுத்து கொடுக்குறாங்க. தயம் வயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் கொஞ்ச நேரம். இப்போ தான் என்ன இன்னும் தாலி கட்டலன்னு சொல்லிட்டு வயன் தயங்க பார்த்துருப்பா. ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்கா அவள் கண்ணெல்லாம். தயங்க அப்படியே பார்த்துட்டு லைட்டாக கண்ணை சிமிட்டிட்டு கட்டட்டா ஓகேவா? வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ் டி
ஸோ இப்போ தாலியும் கட்டிடுறான். ஃபைனலாக எல்லாம் முடியுது. ஸோ ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் அப்படி இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு ஓகே என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது வயன் அவங்க ஃபேமிலி தென் தயாங்கோட ஃபேமிலி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வயன் ஒரு மாதிரி லைட்டாக பயந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா ஃபுல்லி அரேஞ்ச் அண்ட் இவ்வளோ நாள் ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு இப்போ புதுசாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா. ஸோ டோட்டலாக வேறு. என்ன தான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருந்தாலும் இங்கே பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே உட்காந்துட்டே இருக்கா தயாங்க பக்கத்தில் அமைதியாக. தயாங்க லைட்டாக கூட உரசல. தயங்கும் இந்த டிஸ்டன்ஸை பார்த்துட்டு சரி ஓகே பயப்படுறா போல். நான் என்ன பண்ணேன் பயப்படுறது? வயன் சொல்லுங்க அத்தை. எது எப்படி பயப்படுறா? எங்கள் அம்மா வயன் தானே கூப்பிட்டாங்க. அப்படி ராட்சசினா கூப்பிட்டாங்க. தெரில. தயம் ஆமாம் இப்போதைக்கு நம்ம ஒன்றா இருக்க வேண்டாம். என்ன ஒன்றா இருக்க வேணாம்? அதெல்லாம் வேணாம், ஒன்றாவே இருக்கலாம். அதெல்லாம் வெறுப்பா நீ இருப்பலம்மா. உன்னை தாண்டி நீ இருப்பல. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்ன அவ்வளோ ஓகே சொல்லிட்டா? என்னம்மா? இல்லைடா இப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கா. இது வரைக்கும் இந்தியாவுக்கே வந்தது கிடையாது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கா. அதனால் நீங்கள் 2 பேரும் தனியாக இருங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தென் நீ அவளுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்ப. எல்லாமே ஓகே ஆகும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் அப்படியே உடனே இருந்து எல்லாம் ஜாலியாக இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அப்போ அதான் முடிவு பண்ணோம். இன்னைக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுற மாதிரி. என்ன விளையாடுறியா? இது இவ்வளோ நம்பிலாம் என்னை விட்டு போக சொல்கிறியா? என்ன கிழிச்சிருவாளா தங்கச்சி பார்த்து? நானே அவளை பார்த்துக்கணும். இவனை வாயை மூட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாரையும். இந்த கல்யாணம் பண்ணிட்டால கெட் அவுட். என்னடி சொன்ன? ஆமாம் பாருமா அடிக்க வரான். ஷோ என்ன தையம் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவளை அடிச்சுக்கிட்டு. புண்டாட்டி என்ன நினைப்பா? அவளாமா? கரெக்டாக தான். சரி அதான் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே. எப்படி எல்லாமே வாங்கி வச்சிட்டிங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எப்படிம்மா என்னையே தெரியாமல் எல்லாமே ரெடி பண்ணுறீங்க? எப்படியோ போங்க. ஸோ தாங்க வேணும் அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்கோட மம்மி டேடி அண்ட் வயனோட மம்மி கொஞ்சம் பேர் எல்லாருமே இருந்து என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ வயன் தனியாக ஹாலில் உட்காந்துட்ருப்பா. ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஓகே இப்போ சொன்னபடி பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா இப்போ ரூம்குள்ளே. ஸோ தயங்க வந்து அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். வயன் வந்தது கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லி தான் பார்த்துருப்பான். ஓஹ் சாரி ஏன் நின்றுட்டே இருக்கு ஒகர்? நான் பேசுகிறது புரியுதா இல்லை? ஏன் நின்றுட்டே இருக்க உட்காரு. என்ன ஓமா பாஷை பேசிகிட்ருக்கா? தேங்க்ஸ். உனக்கு வேணுமா இல்லை நீ குடிச்சிட்டு வந்துட்டியா? ஓ சரி. ஒரு வேளை இன்றைக்கே இவன் ஏதாவது பண்ணுவான் ட்ரை பண்ணுவான்னு நினச்சி பயப்படுறாளா? ஐயோ அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி பாக இருக்கலாம் மேபி. ஓயன் சொல்கிற என்ன சொல்கிறா? சொல்லு. ஓ சொல்லுங்கன்றியா? சூப்பர். இல்லை நத்திங். நீ ஏன் பயப்படுற? ஒன்றும் இல்லை, அது நார்மல் தான். 2 பேரும் பேசி பழகி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் உனக்கு ஓகேனா எல்லாமே சரியா? நீ போய் படுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லாமா? நீ தூங்குற, நான் தூங்க, நான் டயர்டாக வேறு இருந்திருப்பேன். மார்னிங்லேருந்து வேறு ஒழிச்சிட்டே இருந்திருந்தேன். எல்லாம் ஓகேவாக இருந்திருக்கணும். படுத்துக்கு போ. சவாயின் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக போய் படுத்துருப்பா. இவ்வளோதான் ரியாக்ஷனா?
ஓகே, பேலன்ஸ் பண்ண முடியுமா தயா? பண்ணி தானே ஆகணும். பொண்டாட்டி ஆகிட்டாலே என்ன பண்ணுறது, எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுறது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும். அது அப்புறம் வேறு என்ன, அழகாக இருக்கா சொல்லவே இல்லையே. வேணாம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சொல்லிட்டா இதை பயந்துருக்குன்றப்பறா அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூக்கு போயிட போகிறான்னு அதெல்லாம் வேணாம். ஒர்க்கப்பாரு. ஸோ தேங்கும் அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மிட் நைட்டில் தான் தூங்கியிருப்பான். ஸோ வயன் ஃபோனில் அலாரம் வச்சுருப்பா. டக்குன்னு அலாரம் வச்சு எழுந்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பான். ஸோ தேங்க் இப்போ தான் லைட்டாக முழிப்பு வரும். என்ன காஃபிலாம் இருக்குது. கல்யாணம் இருக்குது, புது பொண்டாட்டி. சூப்பர். ஸோ தேங்க காஃபிலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். ஏன் அப்போ தான் பெட்ரூம்குள்ளே வந்துட்டு தேங்க பார்த்துட்டு அப்படி நின்றுருக்கா. ஹேவ் யூ காஃபி அண்ட் கெட் ஃப்ரெஷ்ட் அப் டு தென் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. காஃபி குடிக்கிறீங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. சரிடி நீ போ. என்னங்க ரெடி? ஒன்றும் கிடையாது. சரி போ. ஸோ தேங்கும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான், அமைதியாக இருப்பான். ஸோ தேங்கும் எதுவுமே சொல்லாமல் ஒயின் எடுத்து வச்சிட்ருப்பா, சாப்பிட்டுட்ருப்பான். ஹீட் இஸ் தயம், ஐ குக்ட் இயர்லி ஃபார் யூ. சாப்பிடு, உனக்கு நல்லா பண்ணேன். நல்லா இருக்குடி இது. நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே பண்ணிடு. குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. ரியலி ஐ வாஸ் ஸ்கேர்ட் இட்ஸ் குட் நாட் பி குட். நல்லா இருக்காது பயந்தேன் ரொம்ப. நாட் பேட், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தயம். நன்றி. அயன் அது எடுத்துவே. ஸோ அயன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு என் தேங்க் சாப்பிட்டு போயிட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருப்பான். ஓய் நான் போயிட்டு வரேன்டி, சரியா? அப்புறம் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா எனக்கு மீட்டிங் இருக்குது. அதுக்காக நீ பயந்துட்டுலாம் இருக்காத. ரெஸ்டடு அப்படி எங்கன்னா வெளியே போகணுன்னா கார் இருக்குது, கீ இருக்குது. ஸோ வெளியே போகணுன்னா போயிட்டு வா. ஷாப்பிங் பண்ணணுன்னா கூட நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் சாரிடி ஹீரே, நான் கார்டு யூஸ் பண்ணிக்கோ, சரியா? பாய், லவ் யூமா. என்னடி? சரி சரிடி, பாய். ஸோ தேங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிருப்பான். ஸோ இப்போ தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேங்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னடா இதுக்குள்ளே வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருக்கானுங்க. என்னத்தடா சொல்கிறது, ரொம்ப நவசாக இருக்கா, பயப்படுறா. நான் என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. ஏய் அவள் தான் கால் பண்ணுறா, இரு. சொல்லுடி. டோன்ட் ஸ்கிப் ஃபுட், ஆஃபீஸ் வரும், மிஸ் பண்ணாதங்க. இங்கிலீஷில் பேசும்போது ஒய்ஃப் மாதிரி பேசுகிற, தமிழில் பேசுனா ஏன் பொண்ணு மாதிரி பேசிட்டு கிடக்குற. என்னத்த நான் சொல்கிறது. தயம் ஃபுட் எதுவும் ஸ்கிப் பண்ணலடி, நான் சாப்பிட்டுடுறேன், நீயும் சாப்பிட்ற, சரியா? எங்கன்னா வெளியே போறியா? இல்லை. சரிடி, பார்த்துடு, பாய், see you later. ஸோ வைனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கால் கட் பண்ணிடுவா. ஸோ அமைதியாக உட்காந்துட்ருக்கா. சரி அமைதியாக இருக்க வேண்டாம், என்னென்ன டிஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வீடை க்ளீன் பண்ணுறது அதுலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ரூம் எப்படி க்ளீன் பண்ணி வைக்கணும், தயாங்களோட ட்ரெஸ்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு அவங்க மம்மி வந்து பார்த்தா கூட நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணுன்னுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பா. ஸோ எல்லாமே ஓகேவா? ஓகே.
நல்லா தமிழ் பேசுகிற, ஏன் பயப்படுற? நல்லா தமிழ் பேசு. சூப்பராக பேசு, நல்லா தான் இருக்குது உன் தமிழ். ஓகே, நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் மிரரை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ தேங் வர மாதிரி சவுண்ட் கேட்டுது. டக்குன்னு கீழே போயிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. என்னங்க? இதோ வரேம்மா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஸோ தேங்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். எதுவுமே வாங்கி பேசியிருக்க மாட்டான், அமைதியாக இருக்கா, எடுத்து வச்சிட்ருக்கா. ஸோ தேங்கும் பார்த்துட்ருக்கான், வாயின் எதுவுமே சாப்பிடாம அமைதியாக நின்றுட்டே இருக்கா. ஸோ தேங் தான் லைட்டாக சேர் எழுத்து போட்டு உட்காருடி. இல்லைங்க உட்காரு. லைட்டுங்க. இல்லைங்க. வெயிட் இன்னும் இல்லை இரு. ஸோ தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கான். இல்லைங்க இருமா. சாப்பிட்டு. ஸோ வைன் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கா. தேங்காய் அகெயின் பார்க்குறான். Are you always so quiet during the food time? You don't like to talk with me? I don't know what to talk. Sometimes I feel you will judge me. நான் உன்னை ஜட்ஜ் பண்ண ஏண்டி வந்தேன்? உங்கூட லைஃப்பை ஷேர் பண்ண வந்தேன். ஏன் இப்படிலாம் ஓவர் திங்க் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ பர்ஃபெக்ட் தாண்டி. எனக்கு நீ எப்பவுமே பக்காவாக தான் இருக்க. ஐ திங்க் நீ தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறியோன்னு எனக்கு தெரில. ரொம்ப குழப்பிக்கிறியா? அப்படி தானே? உன்னை தாண்டி ஏறேன். பட் ஐம் நாட் லைக் தட் அதர் கேர்ள். சரி, ஓகே, காம் டவுன். இப்போ சொல்லு. But I'm not like other girls. They are so confident. But I'm still learning this culture. But what if I failed again and again? So that only. யார் சொன்னா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நல்லா தான் இருக்க, கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்க. எங்கள் அம்மா கிட்டலாம் நீ நல்லா தான் பேசுகிற. மேபி என்கிட்ட பேசதான் நீ நல்லா பயப்படுறியான்னு எனக்கு சுத்தமாக தெரில. நீ பயப்படாதடி, சரியா? நான் தாண்டி சொல்கிறேன், பயப்படாத. அப்புறம் மற்ற கேர்ள்ஸ் இந்த கல்ச்சரை படி ஃபாலோ பண்ணுற கேர்ள்ஸ், என் சொந்தக்காரங்களே நிறைய பிளா 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 நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஓகே, நீயா இருமா, எனக்கு அது போதும். நான் உங்ககிட்ட மேரேஜ் முன்னாடி பேசாதனால எனக்கு உன்னை பிடிக்கல அப்படி இப்படின்னு நீ நினச்சிட்ருப்பியான்னு கூட எனக்கு தெரில. நீ பேசினா தான் எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நீ பேசாதனால எனக்கு எதுவும் தெரிலடி. ஆனால் ஒன்று நீ யாரு, சரியா? யூ டோன்ட் நீட் பி லைக் எனி ஒன் எல்ஸ், சரியா? ரியலி ஈவன் இஃப் ஐ டூ மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு லைட்டாக அவளுக்கு டியர்ஸ் வருது. தேங்க அதை பார்த்துட்டு அவளோட டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிவிட்டு, மிஸ்டேக் பண்ணாலும் கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் இருப்பேன், ஆனால் உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன். தட்ஸ் மை ப்ராமிஸ். ஓகே? அப்போது ஐ வில் ட்ரை லிட்டில் பை லிட்டில், பட் ஒன்லி இஃப் யூ ஆர் நியர். நான் கூட இருந்தால் மட்டுமா? நான் எப்பவுமே கூட தான் இருப்பேன், நான் தள்ளிலாம் போக மாட்டேன், சரியா? இன்னும் தள்ளி போகிற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் எனக்கு இருக்காது, புரியுதாடி? அப்புறம் நீ நல்லா தான் தமிழ் பேசுகிற, ஆனால் என்ன என்கிட்ட பேச தான் பயப்படுற. நானும் உங்ககிட்ட இங்கிலீஷில் பேச தான் புரியுதா, இல்லை தமிழ்லேயே பேசலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை நான் இங்கிலீஷ் இல்லை, புரியும், நல்லா புரியும், அப்புறம் ஏன் பேச மாட்ற? ஐ திங்க் இல்லை, நல்லா வரும், ஆனால் ஐம் நர்வஸ். சரி விடு, ஆனால் நீ நல்லா தான் பேசுகிற, ஏன் நர்வஸ் ஆகிறேன்னு தான் எனக்கு தெரில. மேபி போக போக ஓகேவாயிடுவேன் நான் நினைக்கிறேன். அப்படி தானேடி?
ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன். தேங்க்ஸ் தயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், சாரி, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கூடி. புரியுதா? புரியும் அவனுக்கு. அண்ட் எதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச் டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சரி, நீ சாப்பிட்ரு, பெஸ்ட் வாஷிங் நான் பண்ணிடுறேன். ஆஹா வேண்டாமே, வேண்டாம். ஏன் வேணாம்? அதெல்லாம் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாம். என்ன நீயே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க? ஐயோ ஒருத்தி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பான். ஏண்டி இந்த வீடு ஃபுல்லாக டெய்லி துடைக்கணுமா என்ன? நல்லா க்ளீனாக தானே இருக்குது. ஏன் அவ்வளோ ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற? இதெல்லாம் வேணாம் சரியா? நார்மலாக அதுவே போதும். எங்கள் அம்மா அப்புறம் இந்த சுற்றி இருக்க பீப்புள்ஸ் யாரும் உன்னை அப்படிலாம் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஜட்ஜ் பண்ணவும் நான் விட மாட்டேன். புரியுதா? ஆனால் நம்ம வீடு இல்லை, நம்ம க்ளீனாக பண்ணணும்ல. கரெக்டு தான், நம்ம வீடு நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். தட்ஸ் ஒன்லி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்தே பண்ணலாம். எல்லாமே ஒரே நாளில் ரொம்ப பலப்பலன்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. பாரு இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. இவ்வளோ டயர்டாக இருக்க வாடி உங்கள் அம்மா எனக்கு கட்டி கொடுத்தாங்க. அம்மா கேட்க மறந்துட்டேன், உங்கள் அம்மாட்ட பேசினியா நீ? பேசினேன். என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கணும், தென் மாமியார் மாமனார் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் சொல்லுவாங்களா? சரி, இதை நான் கேட்காம எந்திரலாம். சரிடி, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி ஒர்க் கூட எனக்கு பண்ணணும், பட் ஆனால் முடியல. நான் போய் படுத்துடுறேன். வெசல் வாஷிங்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாமே, வா ஒன்றை போய் படுத்துடலாம். இல்லை அது சரிடி, சரி சீக்கிரமாக வா. என்ன ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்காது, க்ளீன்லாம் மார்னிங் பண்ணிக்கலாம். மெயிட்ஸ் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுற. என்னம்மா வேணாம், அது நல்லது வேணாம். ஐ மீன் நல்லது கிடையாது. ஸோ வேணாம். சரிடி, ஓகே. ஆனால் என்னை ஒரு மாதிரி இருக்குது, என்னை இவ்வளோ சஃபர் ஆகிறது. அதான் ஆனால் வச்சிடலாமே. என்னை நாளைக்கு வேறு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி வேறு இருக்குது. அதான் சொல்கிறேன், ரெசிபீஸ்லாம் உனக்கு நான் மேனேஜ் பண்ணுவேன். பட் ஆனால் நீ ரொம்ப தேங்க்ஸ் தயம், பட் பரவாயில்ல. சரி சொன்னால் கேட்கவா போகிறேன். சரிம்மா இரு அப்படி சொல்லிட்டு தயங்குவோம் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கான். பட் சொல்ல கேட்காம ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான் வயனுக்கு. இப்போ 2 பேரும் ஒன்றா தான் போய் படுத்துருப்பாங்க. ஸோ மார்னிங்கே சீக்கிரமாக வயன் இருந்துட்டு என்னென்ன ஃபுட் சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சிட்டு டைனிங்கில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருப்பா. ஸோ தேங்க் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். ஓ மை காட், எல்லாம் நீ ஆடி பண்ண. எல்லாம் எனக்கு கொண்டாத்தில் வந்துடுவாங்கள்ல. வந்துட்டியா? டேஸ்ட் பண்ணது கட்டு அப்படி சொல்லிட்டு தயம் ப்ளேட் எடுத்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஏன்னா நல்லா இல்லைன்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. என்ன அவ்வளோ சூப்பராக இருக்குது தயம். ஐ டோன்ட் நோ ஆல் ரெசிபீஸ், பட் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வராதுன்னு தெரியும். ஏய் நீ வேறடி செம்மையாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. போயிட்டு ஒரு பெரிய ரெசார்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குடி, செம்ம டேஸ்ட்டு, அடிச்சிக்கவே முடியாது. பொண்டாட்டி ஐ ரியலி லவ் யூ டி. ஐயோ அது நார்மலாகவே எங்கள் அம்மா ஏதாவது சூப்பராக செஞ்சு விட்டா கன்னத்தில் பச்சை கண்ணு கொடுத்துருவேன்னா அது மாதிரி தான் கொடுத்துட்டேன்.
சாரிடி. then you like my cooking? Of course டி. என்ன குறை இருக்கு? நல்லா இருக்கு. சரி அவங்களாம் வரதுக்குள்ள குயிக்காக சாரி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும். ஓகே ஓடு. ஐயோ நான் டுட்டோரியல் பார்த்தேன், ட்ரை கூட செய்து, ஆனால் வரல. அது ட்ரை செஞ்சும் வரலையா? சரிடி அதுக்குன்னு சரி இரு தங்கச்சி கால் பண்ணுறேன். இந்த குட்டி சத்தம் எடுக்க மாட்றாளே. ஹலோ. வாடி வாடி. என்ன உனக்கு 10K அனுப்பிச்சு விட்றேன் இந்த மந்த் கண்டிப்பாக அனுப்பிச்சுவேன். வா வா ப்ளீஸ் ப்ளீஸ். வர முடியாதா அப்படிங்க இரு சொல்லிட்டே இருக்கான்ல. கட் பண்ணிட்டான். அயன் உண்மையாக காட்ட தரலையா? ரியலி சாரி, பட் நான் ட்ரை கூட பண்ணேன். நைட்டு நீங்கள் தூங்கிட்ட பிறகு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், ஆனால் வரல, பர்ஃபெக்டாக வரல. ஓ சரி சரி முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு பண்ணிட்டு வா போ. அண்ணா போடி போ. ஸோ வேணும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ லைட்டாக பண்ணிட்டு வந்து நிற்கிறா. தாயாங்கால் தான் தலையிலே கை வச்சுட்டு உக்காந்துட்டான். என்னடி இதெல்லாம்? புடவை கட்டி வேணாம் புடவை சுற்றிட்டு வந்து நிற்கிற. எனக்கு ஒன்றத்தில் வந்துடுவாங்களே. அந்த ஃபோன் கொடு, அந்த டுட்டோரியல் எதாவது காட்டினே கொடு. என்னத்தை சுருட்டுறானுங்களோ. இப்படி 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 அப்புறம் சொருகணும் அப்படி இப்படி. சரி வா போகலாம். தையும் வா வா. தேங்க வந்து சீக்கிரம் கழட்டு. தையும் படுத்தாதடி, நான் புருஷன் தாண்டி, கழட்டுடி. நீக்கோ ஒரு நாள் என் முன்னாடி இதெல்லாம் கழட்டிட்டு தான் நீ நிற்க போகிற. கழட்டுடி, இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல, கழட்டுடி. பட் ஐம் ஸோ ஷை. ஓ ஷையெல்லாம் எடுத்து அப்புறம் வெய்மா, எங்கள் ஆத்தாக்காரி வர வந்தால் கத்துவா. கழட்டுடி. தையும் நீ சொன்னால் கேட்க மாட்டா தலை சொல்லிட்டு தேங்க எல்லாமே கழட்டிட்டான். ஸோ வயன் அப்படியே கீழே மட்டும் குனிஞ்சிட்டே நின்றுருக்கா. வா வா வா. இதை இப்படி உள்ள இப்படி பண்ணு. அதான் ஐயோ ஏதாவது ஒரு ஏதாவது துண்டு ஏதாவது இருக்கா? இது மாதிரி நான் பண்ணுற மாதிரி இது மாதிரி வை. தயம் தெரியல, நானே பண்ணுறேன். ஸோ தேங்க சொருக்கியிருப்பான். தயம் ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்ணாட்டி இது மாதிரி சவுண்ட்லாம் கொடுக்காதானே. ஆக்சுவலாக நானே உன் மாதிரி ரொம்ப டே பை டே ரொம்ப ஃபாரின் ஆகிட்டுருக்கேன். இல்லை நீ எல்லாம் எப்படி சவுண்ட்லாம் கொடுத்துன்னு நினச்சிக்கோடி, இழுத்து அடித்தாலும் அடிச்சிருவேன் கொஞ்சம். ஸோ வாயின்க்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அப்படியே இதை மறைச்சிட்டு கீழே குனிஞ்சிட்ருக்கா. வெயிட் வெயிட் வெயிட். அப்புறம் இப்படி இப்படி அகெயின் சொருகணும். ஓய் இடுப்பு என்ன இப்படி கொள்ளுது. பத்தாவது வரைக்கும் இப்படி வேறு அப்படியே கீழே சொருக்கிற மாதிரி ஒரு பச்சைக்குன்னு வச்சிடலாமா? ஏன் முன்னாடி தானே அடிக்கலாம்லாம், தப்பு கிடையாது. அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆகணும் டிப்பில். தெரியலடி, கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்துட்டேன், அடிக்கணும்னு தோணுது, அடிச்சிட்டேன். இப்போட அடிக்கணும்னு தோணுது, அடிக்கணும்னு தோணுது. கிட்ட வந்து ஓகே தான், ஓகே தானா? சரி ஓகே. போதும் போதும் வருவாங்க, போதும் இதெல்லாம் நல்லா பேசு, வருவாங்க போதும்னு. ஓகே ஓரளவுக்கு பர்ஃபெக்ட், ரொம்ப மோசம்லனாலும். சரி எல்லோரும் வந்துட்டாங்க, வா போகலாம். ஸோ தேங்காய் வயனும் கீழே போயிருப்பாங்க. ஸோ எல்லோரும் இருந்திருப்பாங்க. எல்லாருமே வயனை ஒரு சின்ன குறை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ரொம்ப பாராட்டிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தேங்க் அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா தேங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ஒரு சின்ன குறை கூட அவ்வளோ சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் அது சொல்லாத மாதிரி தான் வயனும் நடந்திருப்பா. ஸோ எல்லோரும் ஃபைனலாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ தேங்க உட்காந்துட்ருக்கான். வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னங்க என்னம்மா நான் கரெக்டாக நடந்தானா? எல்லாருமே ஃபால்ட்டெல்லாம் என் மேலே இருக்கா? தேங்க எதுவுமே சொல்லாமா ஃபேஸை கப் பண்ணிட்டு உன் மேலே ஃபால்ட்டு சொல்ல என்னாடி இருக்குது?
ஏஞ்சல் மாதிரி இருக்க. ரொம்ப அழகாக தமிழ் பேசின தெரியுமா எல்லாருக்கிட்டேயும். என்கிட்ட மட்டும்தான் பேச அப்படி பயப்படுற. அவ்வளோ சரளமாக பேசுகிற, கொஞ்சம் கூட திக்காமல். ஆனால் என்கிட்ட மட்டும் அப்படி பயப்படுற. ஏன்னே தெரிலடி எனக்கு. ஏன் நான் ஏதாவது உனக்கு ஸ்பேஸே கொடுக்காமல் இருக்கானா? இல்லை உன்னை இல்லைங்க, எனக்கு உங்களை அது சரி ஓகே. உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அப்போ எல்லாமே சொல்லிக்கணும், பிரச்சனை இல்லை. இல்லை தயம், when you are near me I feel so safe. நீங்கள் பக்கத்துலேயே போதும், நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்படியா? நானே ஒன்று சொல்கிறேன்டி, லவ் யூ ஸோ மச். டே பை டே ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு தான் எனக்கு தெரில. வைன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிறா. சரி ஓகே. பொண்ணாட்டி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப அழகாக இருந்துடி சாரியில். நீ ஒன்று செல்ஃபி எடுக்கணும்னு நினச்சேன். வா. சாயன் இது செல்ஃபி எடுத்துகிட்ருக்கா தேங் கூட. லைட்டாக தேங் கூட செஸ்ட்டில் அப்படி சாஞ்சிக்கிறா. அவளே வாண்டடா. தேங்க் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். பர்ஃபெக்டாக இருக்காடி. தயம் இது எனக்கு அனுப்புங்க. நான் ஃபோனில் சரி நான் அனுப்புகிறேன். அழகுடி. நீ 2 பேருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்குது. எந்த வேலையும் எதுவும் செய்ய வேணாம், ஸ்ட்ரைட்டாக போய் தூங்கிடலாம். வா. இல்லைங்க வாடி அப்படி சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ 2 பேரும் செம்மையாக தூங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கும் 2 பேருக்குமே. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகும். ஒன் ஸ்டில் இப்போ வரைக்கும் தேங்க் அந்த ஸ்பேஸ் கொடுத்ததே கிடையாது, லவ்னு ஒரு ஸ்பேஸை. பட் ஆனால் தேங்க் டெய்லி லவ் யூ சொல்கிறது, மிஸ் யூ சொல்கிறது எல்லாமே இருக்கும். இப்போது நான் லவ் பண்ணுறேன்டி அப்படி இப்படின்னு. பட் வைன் அந்த ஸ்பேஸ் எப்பயுமே கொடுக்க மாட்டா. அவளுக்கு இப்போ வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவள் வரவே இல்லை. ஆனால் அவளுக்கு தேங்க ரொம்ப பிடிக்கும், சொல்ல தெரியாத அளவுக்கு. இப்படியே தான் டேஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ தேங் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் பெட்ரூமில். நைட் ஆகிடுச்சு, அவனுக்கு தூக்கமும் வந்திருக்காது. ஏன்னா ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான மீட்டிங். ஸோ இதனால் நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு அவன் இப்போலாம் டெய்லி அப்படி தான் தூங்காமல் இருக்கான். வாய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா, டேபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வரையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. தேங்க் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே லேப்டாப் மூடிட்டு, ஏய் பொண்டாட்டி. என்னங்க? ஓகேவா? என்னங்க? என்னங்க? என்னடி இப்போ வரையும் மாடி வேலை செஞ்சிட்ருப்ப? அந்த துணியெல்லாம் காலையில் எடுத்தா கலையை தாண்டி செய்யும். அடைக்கி வச்சிட்ருப்பியா? இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லடி. கேண்டி இப்படிலாம் பண்ணிருக்க. என்னோட ஒய்ஃப் தானடி. ஸோ நான் என்ன சொன்னாலும் உனக்கு உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன். நீ பாட்டுன்னு கீழே குஞ்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? சொல்ல பார்க்கலாம். பொண்டாட்டி தயம், I'm just thought it was not neat. Maybe you don't like it. யார் சொன்னா? யார் சொன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு? ஸோ என்னடி பிரச்சனை உனக்கு? எல்லாத்தையும் நீ பர்ஃபெக்டாக தான் இருக்க. இன்னும் என்ன நீ தேடிட்டுருக்கேன்னு எனக்கு தெரில. யோ மை ஒய்ஃப் டி, நாட் ஸ்லேவ். அது போது தெரிஞ்சுக்கோ. ஏன் அப்படி தெரியல. உங்கள் அம்மா என்ன சொல்லி வச்சாங்க, இல்லை உங்கள் அப்பா? ஐம் சாரி டி. ஐ மீன் உங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. பி நார்மல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னோடய ஒய்ஃப் அதை போது தெரிஞ்சுக்கோடி பொண்டாட்டி. எவ்ரி டைம் நான் சொல்கிறது தாண்டி, எப்பவுமே நான் சொல்கிறது தான். ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீ எனக்கு அது ஸ்பேஸ் கொடுக்கல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகேனா. உனக்கு இன்னும் டைம் தேவைப்படும், எல்லாமே எனக்கு புரியுது. பட் இவ்வளோ க்ளீன் இப்படி பார்த்து ஏண்டி எனக்கு கை கால்லாம் வலிக்கலையா? நான் அவனை பிடிச்சி விடட்டா? தயம் அது தெரியும் வேணான்னுவேன். ஆனால் எங்கள் ஊர் பொண்ணு கூட இப்படிலாம் பண்ண மாட்டாளுங்கடி. வா, கல்ச்சர்னு சொல்லிட்டு நீ பண்ணுறது எனக்கு அப்படியே வேணாண்டி. எனக்கே என் மேலே கோவம் வருது. நான் உன்னை இதெல்லாம் பண்ணவே சொல்ல. ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கணும் எனக்கு தெரில.
but I feel I do not arrange it properly, you might get upset. Sometimes it's not perfect. That's only ஷோ போதும் 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 போதும், என் மைண்ட் எதுவுமே அப்செட் ஆகலை. அதே மாதிரி நீ பர்ஃபெக்ட் இல்லை, ஐயோ எத்தனை டைம் நீ பர்ஃபெக்ட் இல்லை பர்ஃபெக்ட், இந்த வார்த்தை கேட்டாலே நான் ஆஃபீஸில் கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன்டி உன்னால். அது அப்செட், எப்போ பார்த்தாலும் அப்செட்டா, நாட் ஓகேவா, பர்ஃபெக்ட் இல்லை, ப்ராப்பராக இல்லை, அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்கா இல்லை, இட்ஸ் நாட். ஐயோ தங்கமே தங்கமே எதுவுமே நல்லா இல்லடி. இப்படி குவைட்டாக இருக்கிறது, இப்படி பேசாமல் இருக்கிறது. பேசுடி, ஏதாச்சும் பேச. ஐ டோன்ட் நோ, இது சொல்கிற. ஐ டோன்ட் நோ அப்பா சொல்கிறடி. ஜஸ்ட் ஃபீல் சேஃப் அண்ட் ஐ ஸ்டே குவைட். நீ சேஃபாக ஃபீல் பண்ணுறியா அமைதியாக இருந்தா? சரிடி விடு. சரி ஓகே, நீ அதான் ஃபீல் பண்ணுறேன்னா நான் எதுவும் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணல, விடு. நான் எதுவும் சொல்லிக்கல. பட் நீ நல்லா தாண்டி இருக்க, எல்லாமே நீ பர்ஃபெக்டாக தாண்டி இருக்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். யாரையும் பர்ஃபெக்டும் சொல்லலை, கல்ச்சர் படி எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு உன்னை கல்ச்சர் படி இருக்க சொல்ல, நான் உன்னை நீயா இருட சொல்லிகிட்டே இருக்கேன். ஸ்டில் இப்போ வரையும் நீயாவே இருக்க மாட்டுற, எதுவும் எனக்காக பார்த்து பண்ணிகிட்ருக்க. அப்புறம் வேற கேட்ப நான் மிஸ்டேக் எதாவது பண்ணுறேன் நான். ஏன்டி இப்போ அஜய் எதாவது சொல்லலாம்ல? ரியலி டோன்ட் மைண்ட் தேர் ஸ்மால் மிஸ்டேக். ஆமாம், இது சொல்ல வேணானே நான் சொல்லியிருக்கலாம். விடு, ஒன்றும் இல்லை. போய் பாடு. இல்லை, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் வரும்ல, அப்போது பண்ணணும்ல. ஐயோ அது கலையும்ல. அது என்னதான் பண்ணாலும் திரும்பி கலையும். விடுன்றல. பட் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். நீ சரியான பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட். உனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா செம்மையாக இருக்கு நீ. ஐ லவ் யூ. ஆனால் என்ன, விடு, இன்னும் பயந்துனே கடை. தள்ளி போய் உட்காந்துக்கோ. அதான் சேஃபு, அமைதியாக அந்த சேஃபு. தள்ளி போய் உட்காந்தா சேஃபு. ஓ படுத்துறடியாண்ணா நீ என்ன? எங்கள் ஊர் பொண்ணு கூட இப்படிலாம் பண்ணாது. அன்றைக்கி என் கூட எல்லாம் அது கூட எனக்கு முக்கியம்லாம். விட இந்த நேரத்துக்கு வாடா போடான்னு பேசியிருப்பாளுங்க. ஐயோ நான் ஓகே, நீ ஓகேடி, நீ மட்டும் தான் ஓகே. என்ன சொல்கிறது, நீயாயிர. நீயாயிரு. நீ எப்படி இருப்ப? இப்படிதான் இருப்பியா? நீயாயிருடி. எனக்கு அது போதும். எனக்காக நீ ரொம்ப சஃபர் ஆகுற. ஒப்பெல்லாம் சொல்லட்டுமாடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் நிறையா லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ நீயும் நினச்சிக்கிற. நீங்கிட்ட பேசவே ரொம்ப சஃபர் ஆகுற. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. பட் ஐ லவ் யூ ஸோ மச் டே. போய் படுத்துக்க போ. வயன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போய் படுத்துக்கிறா. ஸோ தையம் இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்பியிருப்பான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஐடியா கொடுத்துருப்பாங்க. கேண்டில் லைட் டின்னர் ஏதாவது வெயிடா, ஓகேவா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பேசு நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கால் பண்ணி சொல்கிறான் வயனுக்கு. சொல்லுங்கள் பொண்டாட்டி, நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் மைல்டாக செஞ்சிரு. கொஞ்சம் நீயும் நானும் சாப்பிட்ற மாதிரி மட்டும், ரொம்ப வேண்டாம் சரியா? சரிங்க பொண்டாட்டி. இந்த ஒரு ரைஸு, 2-3 வெரைட்டி ரைஸு, 3-4 குழம்பு, இதெல்லாம் வேணாண்டி. தெரியுது நீ எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக தான் செய்கிற. பட் நிறைய செய்கிறாடி. எனக்கு உண்மையிலே டெய்லி சாப்பிடும் போது அப்படி இருக்குது, உண்மையிலே செம்மையாக இருக்குது. பட் வேணாம், இன்றைக்கி நம்ம டெரஸில் போய் சாப்பிட்லாம் என்ன? நான் கேண்டில் லைட் டின்னர் மாதிரி செட் பண்ணிடுறேன் சரியா? நீ எதுவும் செட் பண்ண வேண்டாம், நானே பண்ணிடுறேன்டி. இல்லைங்க, நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க, பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. நான் பண்ணுவேன் எல்லாமே. நீ பண்ணுவேன் எல்லாமே, பட் நான் தானடி பண்ணணும். இல்லைங்க பரவாயில்லைங்க,
ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். சரிங்க. அதான் வரும், எனக்கே தெரியும். சரிடி, பை பை. ஸோ தேங்கும் வந்தவனே டெரஸ் போயிருப்பான். போனால் அங்கே வைன் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பா. இப்போ தேங்க வந்தோடனையும் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. தயம், I try to make something, but it's simple. I don't know if you will like it. I think இந்த ஸ்மெல்லே செம்மையாரு. உன் கையில் பாயசம் கொடுத்தாலும் சாப்பிட்லாம், இதுக்கும் சரியாக மாட்டேன். என்னதான் சொல்கிறது, என்னை பார்த்தாலே பயந்துக்கிட்டு எல்லாம் இருந்தா. சரி, பர்ஃபெக்டாக இருக்குடி. நான் ஒன்று சிம்பிளாக தானே செய்ய சொன்னேன், எதுக்கு இவ்வளோ செஞ்சுருவேன்? நிறைய செஞ்சுருக்கியேடி. கேண்டில் லைட் டின்னருக்கு ஏற்ற மாதிரி நிறையா தான் செஞ்சுருக்க. தயம், நீங்கள் குடிக்கிறீங்களா? ஏன் இருக்கா? எனக்கு தெரியாது. இல்லைன்னா தெரியாது, இல்லைன்னா ஆர்டர் வேண்டாம். நான் உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். குடித்தா எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். பட் நான் குடிப்பேன், வேறு யாராஸ்ட்ர சோஷியல் ட்ரிங்க் மாதிரி தான், ரொம்பலாம் கிடையாது. பட் கொஞ்சம் லிமிட். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐம் சாரி, இட்ஸ் யோர். அப்படிலாம் கிடையாது. நீ என் பர்சனலாக வரலாம், நான் பர்சனலாக வரலாம். பிகாஸ் வி ஆர், ஐ லவ் யூ டி. நீ எப்போ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரில. சொல்லி இப்போ இருக்கும் பேச மாட்டுற, என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற, என்னை பார்த்து பயப்படுற. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. உன் மனசில் இருந்து நான் என்ன கேட்குறது, என்ன வாங்குறது எதுவுமே எனக்கு தெரில. இப்போ கூட பாரு, கீழே குஞ்சுக்கிற. ஏய், அழுகுறியாடி? என்ன ஏதாவது தப்பா? ஓயன், என்னடி? Because 1 year back my father died. I really miss him every day. He always told me, respect your husband, keep him happy. But I do not. I think I failed. I don't talk well. I can't love freely. I feel like I'm not a good wife to you. யார்? இங்கே பாருடி, இங்கே பாரு. I'm still trying. I'm not good. I'm not a good wife. யார் சொன்னா? நான் சொல்லணும்டி. நல்லா தாண்டி இருக்க நீ என்கிட்ட, ஆனால் நீ தாண்டி வரமாட்டேற. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அப்படிலாம் கிடையாது. நான் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். உங்கள் அப்பா சொன்னதை விட நீ ரொம்பவே அதிகமாக எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற, ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுற. மேபி நான் உன்னை லவ் பண்ணுறதை விட நீ என்ன அதிகமாக லவ் பண்ணுறேன்னு தெரில. அந்த லவ் தான் இவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கணும் உனக்கு தெரில. உனக்கு சொல்ல தெரியுமான்னு கூட எனக்கு தெரிலடி. பட் ஐ ரியலி லவ் யூ. சரி, அழுகாத பொண்டாட்டி, அழுகாத. ஏய், அழுகாதடி, இல்லை பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். பனிஷ்மெண்ட்? வாட் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்? உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்க வைப்பேன். ஃபோர்ஸ்? அவர்ஸ் தயம். வா காட்டுறேன். அப்படி சொல்லிட்டு தயம் லைட்டாக இடுப்புலலாம் கிள்ளி இப்படி இப்படி பண்ணிகிட்ருப்பான். தயம் தயம் தயம். போதுமா? இதை விட்ட மோசமாக பண்ணிவிடுவேன், புரியுதாடி? ஐம் சாரி. ஐ லவ் யூ ஸோ மச் டி. நான் உன்கிட்ட கேட்கணும். பட் இன்னுமாடி நான் லவ் பண்ணல. இன்னும் அந்த ஸ்பேஸ் நான் உனக்கு தரலையா? தயம், இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, இட்ஸ் நாட் லைக் தட். தென் வைடி? எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் எனக்கு ஏனும் தெரில. ஸோ தயம், ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. I'm not ignoring you, I'm just waiting. So I want to live, but in my own way, especially not tonight, but soon, I promise. என்னடி சொல்லிட்டு இருக்க?
இட்ஸ் நத்திங், தூங்குறேன். சரி போ. தேங்க் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான், அமைதியாகிடுவான். நான் இப்போ வரைக்கும் அவளுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வயன் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கா. தேங் தான் இப்போ வயனோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். எப்போ தாண்டி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் டேசஸ் போயிருக்கோம். ஸோ தேங் இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரான். ஸோ ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது. பொண்டாட்டி கரண்ட் இல்லை என்ன அதுக்குன்னு எதுக்கு ஆன் பண்ணாமல் வச்சுருக்கா? ஏய் பொண்டாட்டி அப்படி சொல்லும் போதோ கரெக்டாக வைன் லைட் போடுறா. ரூம் ஃபுல்லாக பலூன்ஸ், ஒரு சின்ன கேக், பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது அந்த தீமே. வைன் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா, ஒரு கையில் பொக்கே வச்சுட்டு. அவ்வளோதான், தயம் பறக்கிறான். பையன் நல்லா வழியை சொல்ல போகிறா. இந்த நாள் எத்தனை நாள் வெயிட் பண்ணாடி. போதும், இது போதும், எனக்கு இதுவே போதும். பொன்னாடி வாயேன், சீரம் வந்து சொல்ல. வாயன் அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கா. தயம், I know I hurt you. I know I made you wait. Make you question yourself. Made you wonder if my silence means rejection. I saw your eyes every time you look at me, filled with the love, with patience, with pain. I'm still, you never gave me up on me. You stayed. You were waited. You'd carry me in your heart even, and I give you nothing in return. Do you know how rare that is? Do you know how much it's mean to me? You're the only person who saw me, not just as someone broke, but saw someone worth waiting for. And Taeyong, today I can't keep it inside anymore. Yes, I love you so much, Taeyong, with my full heart, with all my soul, more than my words can hold. You're not just my happiness, you're my home, my safe place forever. I'm sorry for making you suffer, but I want this moment to be unforgettable, because you deserve nothing less than everything, and I want to give everything to you. So today I'm not afraid anymore. I'm yours, Taeyong. Not just today, not just tomorrow, but for as long as I live. You will let me love you the way you always loved me. I'm really sorry, Taeyong. I really love you. Taeyong, நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்குன்னு கூட நினைக்கல. ஆனால் அதெல்லாம் நடந்துடும் பயமாக இருக்குது. யோசிச்சு சொல்லு. தயம் எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். என்னதடி யோசிக்க சொல்கிற? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியலடி, இது வரைக்கும் நான் அப்படி லவ்லாம் பண்ணது கிடையாது. உன்னை எவ்வளோ லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரிலடி. ரொம்ப தேங்க்ஸ் என்ன நம்பினதுக்கு. ஐம் சாரி தான். நத்திங். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேணாமா? என்னது? அதுவா நடந்துட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு தேம் அப்படி பெட்லேயே தள்ளி விட்டான். தேம் இப்போ நீ ஃபுல்லாக தமிழில் மட்டும்தான் பேசுகிற, இங்கிலீஷ் வந்துச்சு அப்புறம் வேறு மாதிரி ஆடுவேன். பேசுவேன், பேசுடி மயிறு. தயம் தயம் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டியிருப்பான். இப்போ வயன் மேலே எதுவுமே போடாமல் தான் இருந்திருப்பா. தயம் பார்த்து கொஞ்சம் மாடி இருக்கு. கொஞ்சம்ன்ற நிறைய வச்சுக்கிட்டு நிறைய தான் நானும் பண்ணுவேன், எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கான். தயம் கொஞ்சம்னு சொல்லாதடி, நிறையா சொல்லு, அதான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழேயும் எல்லாமே இல்லாமல் தான் பண்ணியிருப்பான். தயம் ஐம் ஜஸ்ட் நான் பயம். நீ பயம்லாம் கிடையாது, என்னை பிடிச்சிக்கோடி.
சரி 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 பாருடி. ஓ சரி. ஓ கொஞ்சோண்டி வலிக்கும் 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 இல்லடி, அது வலிக்குது. வலிக்குதுடா. ஆ ஆமாடா. ஆ பொறுக்கி. ஆ தயம் தயம். ஐயோ நீ தமிழில் வேற பேசுகிற, எனக்கு ரொம்ப ஐப்பாகுது. நான் அடி பண்ணுறது கொஞ்சம் பொறுத்துக்கோ. தயம் பொறுக்கி. இருடி, இப்படி சொல்லாதடி, இன்னும் ஏறுது எனக்கு. போதும்டா. தயம் 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 கொஞ்சம் கொஞ்சம் போதும்டா. கொஞ்சம் போதுமா? போதும்டா. வேணும்டான்னு சொல்கிறீ. வேணும் சொன்னால் போதுமா போயிடுமா? போதும்னு சொன்னால் தான். ஐயோ உன் தமிழை கேட்டு எனக்கே தமிழ் கொள்ளும்போதே. வேணும்டான்னு சொன்னால் தான் நான் விடுவேன். வேணும்டா வேணும்டா. ஆஹா வேணும்டாவா? அலாரையே. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு அப்படி சொல்லிட்டு தயம் அவங்க வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கான். தயம் தயம் வேணும்டா. அது மீனிங் தெரியும்ல. கொஞ்ச நேரம் அப்புறம் வேணும். வேணுமா? போடி போடா. என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அக்கி நிறுத்து. தயம் உனக்கு ஹாப்பியாக இருக்கா? ஏண்டி? இல்லை உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐம் ஸோ ஹாப்பி. ஓகேவா? லவ் யூ தயம். அப்பா இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் தமிழில் பேசுடி. தமிழ் நல்லா தான் பேசுகிற, ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது தான் ஐயோ எப்போ முடிப்பா இந்த செமினார் அது மாதிரி இருக்குடி. ஷட்டா. சரி சரி தமிழ் நல்லா தானே பேசுகிற, பேசுனா என்ன? தப்பாக இருக்கும்ல. தப்பாக இருந்தால் சரி பண்ண நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன். தயம் என்னடி நீ ரொம்ப அழகாக இருக்க. செம்ம ஃபிகர். யாரு? இதெல்லாம் நான் சொல்லணும் கடவுளே, இவன் சொல்லிட்டுருக்கா. இதெல்லாம் பையன் டைலாக், நீ சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படி தான் என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது பையன் டைலாக் சொல்கிறேங்க. யார்டி ஒன்று சொல்லி கொடுத்தா அதெல்லாம்? ஏன் நான் சொல்கிறேன், நீ சொல்லக்கூடாது. சொன்னால் மறுபடியும் போதும்டா இதை மட்டும் கற்று வச்சுக்கிட்டா போதும்டான்னு வேணும்டான்னு சொல்கிறீ. போதும்டா தான். ஓகேடா நான் முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட தெரியாது. நான் மோஸ்ட்டாக நிறைய இங்கிலீஷ் பேசியிருக்கனால. சரி இந்த ஒன் ஷாட் அப்படி தான் கான்செப்டே, அதனால தான் அதுமாரி ஆகிடுச்சு. மேபி யாராச்சும் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. அண்ட் நிறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டைல் வந்து ஸ்டார்டிங் நான் ஒரு டைம் போடும் போது நிறைய சப்போர்ட் வந்துச்சு. அதான் தெரில எப்படின்னு. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது. ஐம் ஸோ என்ஜாய் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வேறு என்ன சொல்கிறது, அதான் நான் என்ஜாய் பண்ணி பண்ணதுனால எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தெரில. அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க, என்ஜாய் பண்ணலாம் அதையும் சொல்லிட்டு போங்க. ஓகே பாய்.